So guys, welcome back to the web development tutorials. So இது வந்து எபிசோட் 9 அண்ட் இப்போ பாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூஸ் ரொம்ப லோவாக இருக்குது. 30, 28 அந்த மாதிரி வியூஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தோன்னா எபிசோட் 8 அப்லோட் பண்ண டேட்டுக்கு தான் நான் இந்த எபிசோட் 9 ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணுற டேட்ஸ் கொஞ்சம் மாறும், நீங்கள் என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ 4ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது நான் 5ஆம் தேதி அப்லோட் பண்ணனா இல்லை 6ஆம் தேதி அப்லோட் பண்ண எனக்கு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருக்கிறனால என்னால் வந்து ஷெடியூல் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் சொல்ல போகிறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நேற்று பார்த்த டேபிள்ஸ் டாபிக் தான். டேபிள்ஸில் வந்து இப்போ என்னென்னா டேபிள்குள்ளே டேபிள் ஆட் பண்ணுறது எப்படி, ஸோ அதுதான் இந்த டாப்பிக்கு. டேபிள் நார்மல், ஸோ நார்மல் டேபிள்குள்ளே டேபிள் ஆட் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சைடில் பார்த்துருப்பீங்க ப்ரௌசரில். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வரப்போலாம். guys, எபிசோட் 9 போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, நாங்கள் போகிற டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும், HTML கற்றுக்கணும், CSS கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டேபிள்ஸ் டாபிக் தான், சேம் டாபிக் தான். அதில் வந்து நெஸ்டட் டேபிள்லாம் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நேற்று நம்ம பண்ண இந்த மாதிரி நார்மல் டேபிள். ஸோ இதெல்லாம் வந்து நேற்றே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் TR டேக் யூஸ் பண்ணுறோம், இல்லை TD டேக் யூஸ் பண்ணுறோம். TD டேக்ன்றது ஒரு செல் உருவாக்கும். இன்னொரு TD டேக் போட்டால் 2வது செல், ஸோ இன்னொன்று போட்டால் 3வது செல், அந்த மாதிரி போகும். ஸோ நம்ம வந்து ரோவா அடிக்கி நம்ம வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நெஸ்டட் டேபிள்னு சேம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் வந்து ரெட் கொடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ பார்டர் கலர் ரெட் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இருக்க டிஆர் டேக் உள்ள நம்ம மேலே போட்டு தெரியுமா, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஆர் டேக் முடிஞ்சுது. ஸோ அதனால தான் இங்கே இடத்துல வந்து இது வந்திருக்கு. ஏன்டா இதில் பாதியாக இருக்குது, இந்த பக்கம் இன்னும் நம்ம ஆட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன் அது பாதியாக இருக்குன்னா காரணம் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மி பற்றி வச்சுருக்கேன். ஸோ 50% வச்சுனால தான் அது வந்து அந்த செல்லோட பாதி சைஸில் இருக்குது. நான் இப்போ 100 இங்கே மாற்றினா அது வந்து ஆட்டோமேட்டிக் ரீஃப்ரெஷ் ஆகி ஒரு செல்லோட சைஸ் ஃபுல் சைஸ் எடுத்துக்குது. ஸோ டேபிள் நார்மலாக நீங்கள் போகிற மாதிரி டேக் போட்டு நான் இந்த இடத்துல ஏன் 2 கலர் கொடுத்துருக்கேன், அப்போ தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் காமிக்க சொல்லிட்டு நான் 2 கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்க டேப்லெட் கலமே நான் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம டேபிள் போடுறோம், டிஆர் டேக் ஓப்பன் பண்ணுறோம். டிஆர் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து TD டேக் ஓப்பன் பண்ணுறோம். TDன்றது வந்து ஒரு செல். ஸோ ஒரு செல் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செல்லுக்குள்ளே நம்ம இந்த டேப்லெட் கலத்தை போடுறோம். அப்போது என்ன ஆகுது, அந்த செல்லுக்குள்ளே இந்த டேப்லெட் கலம் வந்துடுது. அது நம்ம இந்த பேஜ் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேஜ் மினிமைஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரியே வந்து அட்ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் டேபிளும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ அது போல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது முடிச்சிட்டேன். அண்ட் 2வது செல் நான் இந்த இடத்துல போடலை, இந்த இடத்துல எம்டியாக விட்டேன், ஓகேவா? அடுத்து நான் இன்னொரு டிஆர் ஓப்பன் பண்ணுறேன். டிஆர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு ஒரு TD டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயுமே நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 100% போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3வது TD டேக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கான்செப்ட் என்னன்றது. TD அப்படின்றது வந்து ஒரு ரோவை குறிக்கும். டிஆர் அதாவது டிஆர்ன்றது ஒரு ரோவை குறிக்கும். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன், கோச்சிக்காதீங்க. டிஆர் இஸ் அ ரோ, TD இஸ் அ செல். ஸோ ஒரு செல்லுனா ஒரு TD, ஒரு டிஆர்னா அந்த நீட் ரோஸ். ஸோ இப்போ அந்த டிஆரில் நான் எத்தனை செல்லு வேணால் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்மலாம் இந்த TD நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், ரீகாப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். என்ன நடக்குது பாருங்களேன், எனக்கு புரிஞ்சிருக்கோம். 3வது செல் வந்துருச்சு. இப்போ நான் இதே நான் இங்கே மேலே போட்டாலும் அப்படி தான் வரும். செல் மேலே செல் அடிக்கிட்டே நம்ம போயினே இருக்கலாம். எத்தனை TD வேணுமோ, எத்தனை செல்ஸ் வேணுமோ அத்தனை அடிக்கிட்டு நம்ம போயினே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நெஸ்டட் டேபிள்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நார்மல் டேபிள்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ நான் போன வேலையை சொல்லியிருப்பேன், இந்த டேபிள்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள் எதுவுமே கொடுக்கல. பிஸ்னஸ் ரிலேட்டடான இப்போ வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் ஆர் பர்சனல் வெப்சைட்டுமே இருக்கும். நான் இந்த கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ முடிச்சிருக்கேன், இதில் இவ்வளோ % எடுத்திருக்கேன், அந்த மாதிரி சில பர்சனல் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது யூஸ் பண்ணது வந்து கம்மி தான். மோஸ்ட்டாக பிஸ்னஸில் இது ஒரு மெயின் ஸ்டெப் தான். ஓகே, டேபிள் யூஸ் இல்லைனா இருக்கும், கண்டிப்பாக டேபிள் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸ் இதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அதனால்
ஸோ இந்த வீடியோவில் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் தொண்டை வந்து கட்டிட்டு இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் சரியில்லைனா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் போடுறாங்க. சூன் நாங்கள் வந்து கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ் போட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆடி வந்து சைடில் பார்த்தா யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து கேம் டெவலப்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எபிசோட் அதாவது இந்த டுட்டோரியல் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நாங்கள் கேம் டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸ் போடுவோம். ப்ளஸ் டிஸ்கார்டில் எப்படி பாட் ரெடி பண்ணுறது, டிஸ்கார்ட் பாட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, அதுவும் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுன்றதையும் போடுவோம். ஸோ பை guys, see you next video. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இதோட 3வது வாட்டி சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys, see you next video. Bye.